வர வர பார்த்தீங்கன்னா, வெயில் ரொம்ப பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு வீட்லயும் யாரும் இல்ல. சரி என்னடா பண்றது? வெயில் வேற பயங்கரமா அடிக்குதே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்பதான் திடீர்னு ஒரு யோசனை வந்துச்சு. அதான் இங்க 4 தென்னை மரம் இருக்கே, ஒரு இளநீய போட்டு குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான போட்டேன். இருந்த மரத்திலேயே ஒரே ஒரு மரம் தான் சின்ன மரமா இருந்துச்சு. அதுலயும் வெறும் 3 காய் தான் இருந்துச்சு. சரி இதையாவது போட்டு குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளுக்கு தான் மரம் ஏற தெரியாதுன்னு சொல்லி போய் ஒரு சல்லைய போய் எடுத்துட்டு வந்தேன். எடுத்துட்டு வந்து அத வச்சு ஒரு வழியா போராடி அந்த இளநிய போட்டுட்டேன். போட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா வெட்டுறதுக்கு கத்தி இல்ல. கத்தி எங்கே வச்சுட்டு போனாங்கன்னு தெரியல. வீடு ஃபுல்லாக தேடி கடைசியாக ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஒரு கத்தியை வந்து கண்டுபிடிச்சேன். அது ஒரு முன்ன கத்தி. அதில் வெட்டுன்னு வெட்டி ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா இளநீ வந்து வெட்டிட்டேன். வெட்டி அப்பாடா அடிக்கிற வெயிலுக்கு ஒரு இளநீ அடித்தா தான்டா சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே தான்டா உனக்கு பெரிய ட்விஸ்ட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி முழுசாக வெட்டினதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது இளநியே கிடையாது, பாதி தேங்காய் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சரி இருந்தாலும் வெட்டினதுக்கப்புறம் என்ன மரத்தில் கொண்டு போய் ஒட்ட வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபுல்லாகவே வெட்டி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டேன். உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா அது பாதி தேங்காய் இருந்தாலும் அந்த இளநீ தண்ணி வந்து ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. அடித்த வெயிலுக்கு ஒரு இளநியை போட்டு உடச்சி குடிச்சது ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ வந்து பார்க்குறேன். பை பை, டேக் கேர். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.